கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு புதிய நாள். இது மே மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை பொழுதிலே ஆண்டுடைய சன்னிதானத்திலே நேரடியாகவும் முகநூல் வழியாகவும் இணைந்திருக்கும்படி கடவுள் நமக்கு பாராட்டின ஜீவன் பலன் சுகத்திற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த காலை ஆராதனையிலே கலந்து கொள்ள உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். நம்முடைய ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரியைகளுடைய நாமத்துள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். உன்னதங்களிலே வாசமாய் இருக்கிற பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, இரக்கங்களின் நல்ல தகப்பனே, மகிழ்ச்சியான இந்த அதிகாலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த இரவு முழுவதும் அயர்ந்த இளைப்பாறுதலை தந்து நம்பிக்கையோடு ஒரு புதிய நாளை நாங்கள் காண உம்முடைய திரு சமூகத்தில் கடந்து வந்து ஜபிக்க ஆராதிக்க நீ தருகிற எங்களுக்கு இந்த பாக்கியத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் கண்ணோக்கி பாரும். அவர் தம் குடும்பங்கள், வாழ்வுகள், தேவைகள் அனைத்தையும் ஆண்டவர் நீர் அறிகிறீர். ஆண்டவரே, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று நம்பிக்கை அளித்து நம்பிக்கையோடு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கேட்கவும் பெற்றுக்கொள்ளவும் நன்றி சொல்லவும் நீர் தருகிற பாக்கியங்களுக்காக நன்றி. தொடர்ந்து உம்மில் இருக்கிற விசுவாசத்தில் எங்களை பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பாத பணிந்து கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். 3வது பாடல். அறுபத்தி 7வது சங்கீதத்தை முறையாக படிப்போம். பாடல் புத்தகத்திலே 176வது பக்கம். பூமியில் உமது வழியும் சகல ஜாதிகளுக்குள்ளும் உமது லட்சண்யம் விளங்கும்படியாய் கடவுளே, ஜாதிகள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜாதிகளும் உம்மை துதிப்பார்களாக. கடவுளே, ஜாதிகள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜாதிகளும் உம்மை துதிப்பார்களாக. சேர்ந்து படிப்போம். கடவுள் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமியின் எல்லைகளெல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே. ஆமீன். இந்த நாளிலே வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட முதலாவது வேத பகுதி
அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 9 துவங்கி 15 முடிவுள்ள வசனங்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 9 முதல் 15 முடிவுள்ள வசனங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதிகாரம் 16 வசனங்கள் 9 முதல் 15 வரை. அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்தோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்தோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்தோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி துரோவாவில் கப்பல் ஏறி சமுத்திராக்கிய தீவுக்கும் மறுநாளே நெய்யாப்போலி பட்டணத்துக்கு நேராய் ஓடி அங்கே இருந்து மக்தோனியா தேசத்து நாடுகள் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறுவதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்தில் சில நாள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாக ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தேத்ரா ஊராலும் ரத்தாம்பர விற்கிறவர்களும் தேவனை வணங்குறவர்களுமாய லீதியால் என்னை பேருள்ள ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லிகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தளினாள். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ள என்று எண்ணினால் என் வீட்டில் வந்து தங்கிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள் என்பது. நற்செய்தி வேத பகுதி தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 23 துவங்கி 33 முடிவுள்ள வசனங்களை படிக்க கேட்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்பதில்லை. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பிதாவினிடம் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை என் நாமத்தில் அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்திலே ஒன்றும் கேட்டதில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இவைகளை நான் உபமானமாய் உங்களுடனே பேசினேன். காலம் வரும், அப்பொழுது நான் உபமான முறையாய் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். அந்நாளில் என் நாமத்தில் கேட்டுக்கொள்வீர்கள். உங்களுக்காக பிதாவை நான் மன்றாடுவேன் என்று உங்களுக்கு சொல்லவில்லை. நீங்கள் என்னை சோதித்து நான் கடவுளிடமிருந்து வந்தேன் என்று நம்பி இருக்கிறபடியினால் பிதா தாமே உங்களை நேசிக்கிறார். நான் பிதாவிடமிருந்து புறப்பட்டு உலகத்தில் வந்தேன், திரும்ப உலகத்தை விட்டு பிதாவினிடம் போகிறேன் என்றார். அது கேட்ட சீஷர், இதோ இப்பொழுது நீர் வெளிப்படையாய் பேசுகிறீர், உபமானம் ஒன்றும் சொல்லுகிறதில்லை. எல்லாம் உமக்கு தெரியும் என்றும் உம்மை ஒருவனும் கேள்வி கேட்க வேண்டியதில்லை என்றும் இப்பொழுது எங்களுக்கு தெரியும். நீர் கடவுளிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தீர் என்று இதனாலே நம்புகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, இப்பொழுது நம்புகிறீர்களோ? நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்திற்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வருகிறது. அது வந்து மாயிற்று. ஆனாலும் நான் தனித்திறேன், பிதா என்னோடு இருக்கிறார். என்னில் உங்களுக்கு சமாதானம் இருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் தைரியமாயிருங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் என்பதே. நற்செய்தி வேத பகுதி வாசிக்கிட்டு நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கை மரபின்படி அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உப்பவித்து கரிமண்டலத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். இறங்கி 3ஆம் நாள் மருத்துவருந்து வைத்து எழுந்தார். பரத்துக்கேறி சர்வல்ல பிதாவாகி கொண்டே வலவசம் விட்டிருக்கிறார். அவளிடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவர் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியான விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் கிறிஸ்துவாண்டிய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமென். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும்
உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். இந்த காலை வேளையிலே சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி நாம் படிக்க கேட்ட யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தினுடைய 2வது பகுதி. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்பதை. தலை வணங்கி ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கிறீர்கள் நல்ல கடவுளே, மகிழ்ச்சியான இந்த அதிகாலை வேளைக்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். கேளுங்கள், மகிழ்ச்சி நிறைவாய் பெற்றுக்கொள்வீர்கள் என்று தேவரீர் தருகிற வாக்குறுதியை நம்பி நம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வாழ்விலே சந்தோஷத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள நம்முடைய வசனத்தை எங்களுக்கு தாரும். கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தமிழ்நாடு இறையியல் கல்லூரியிலே பேராசிரியரிலிருந்து இப்பொழுது வெளிநாட்டிலே பேராசிரியராக இருக்கிற டாக்டர் இஸ்ரவேல் செல்வநாயகம் அவருடைய ஜெபத்தை பற்றி ஒரு பிரசித்தமான ஒரு கூற்று உண்டு. அவர் இப்படி சொல்வார்: தயவு செய்து எனக்காக வேண்டிக் கொள்ளாதிருங்கள், தயவு செய்து எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணாதிருங்கள் என்று சொல்லுவார். ஏன் அவர் அப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், இன்றைக்கு பொதுவாக நாம் ஏறெடுக்கிற ஜெபங்கள், விண்ணப்பங்கள் எல்லாம் அதனுடைய நோக்கமே வளம் அல்லது செழிப்பு, சுகம், பதவி, புகழ், பெருமை இவைகளை மையமாக கொண்டிருக்கிறது. ஆகவே சொல்ல, பதவிக்காக, புகழுக்காக, செல்வத்திற்காக, வசதி வாய்ப்புகளுக்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் தயவு செய்து எனக்காக ஜெபிக்காதிருங்கள். இன்றைக்கு ஜெபம் என்று சொல்லுகிற பொழுது உரத்த குரலிலே ஜெபிக்கிறது, அலங்கார வார்த்தைகளை பயன்படுத்துகிறது, ஜெபத்தினாலே கடவுளை அசைத்து அவரிடத்திலிருந்து ஏதோ பெற்றுக்கொள்வதற்காக எடுக்கிற ஜெபங்கள், பல பல பாஷைகளிலே எடுக்கிற ஜெபங்கள். இப்படிப்பட்ட ஜெபங்கள் எடுப்பீர்கள் என்று சொன்னால் தயவாக எனக்காக ஜெபிக்காதீர்கள் என்று சொல்கிறார். பல வேளைகளிலும் ஜெபம் நான் சமூகத்திலே அல்லது ஆலயத்திலே எவ்வளவு கடவுளுக்கு பக்திக்குரியவனாக இருக்கிறேன் என்பதை வெளிக்காட்டுவதற்கு, என்னுடைய ஆன்மீக வாழ்வை அல்லது புகழை, பெருமையை வெளிப்படுத்துவதற்காக ஏறெடுக்கிற ஜெபங்களாக இருந்தால் அவர் சொல்கிறார், ஜெபிக்காதிருங்கள். இன்றைக்கு பல வேளைகளிலும் ஜெபங்கள் பிழைப்புக்காக ஜெபிக்கிற ஜெபம், வியாபார நோக்கோடு ஜெபிக்கிற ஜெபங்கள். நீங்கள் இவ்வளவு ரூபாய் தந்தால் இவ்வளவு கிடைக்கும், வியாபார நோக்கோடு எடுக்கிற ஜெபங்கள். இப்படிப்பட்ட ஜெபங்கள் கடவுள் கேட்பார் என்கிற எண்ணத்தோடு தயவு செய்து எனக்காக ஜெபிக்காதிருங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் அவர் சொல்லுகிறார், யாருக்காக, எண்ணத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், மனுக்குலம் ஒற்றுமையோடு, இறை அன்போடு, இறை உறவிலே, ஒரே எண்ணம், ஒரே சிந்தனையிலே வாழ்வதற்காக கடவுளிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிற ஜெபங்களை கடவுள் கேட்பார். இயேசு ஆண்டவரும் அதற்காக தானே ஜெபித்தார், பிதாவே நாம் ஒன்றாயிருக்கிறது போல இவர்கள் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று. துன்பங்களிலும் துயரங்களிலும் துவண்டு விடாமல் நம்பிக்கையோடு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற ஜெபங்கள், துயரங்களை, வேதனைகளை, மற்றவர்களுடைய பாடுகளை, கஷ்டங்களை ஒருவருக்கு ஒருவர் சுமந்து செலுத்துகிற ஜெபங்கள், கடவுளுடைய வார்த்தையிலே வெளிப்படுகிற கடவுளுடைய வல்லமை, அவருடைய செயல்கள், இவைகளை
உணர்ந்து வெளிப்படுத்துகிற ஜெபங்கள் ஆண்டவரால் கேட்கப்படுகிறது. பாருங்கள், யோவான் நற்செய்தி நூல் வழியாக இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, முதலாவது வசனம் சொல்லுகிறது 23, நீங்கள் ஒன்றையும் என்னிடம் கேட்கிறதில்லை. பாருங்க, இயேசுவே சொல்கிற, நீங்க ஒன்றுமே என்னிடத்தில் கேட்கிறதில்லை. அதனுடைய பொருள் அவர் பேராசிரியர் சொன்னது போலத்தான், நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒன்றுமே ஜெபங்களே அல்ல. அதான் கேட்க, நீங்கள் ஒன்றுமே என்னிடம் கேட்கவே இல்லை, கேட்டதால் அவர் தருவார். பாருங்கள், வசனம் சொல்லுகிறது, அந்நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்பதில்லை, கேட்டிருந்தால் நான் உங்களுக்கு தந்திருப்பேன். அப்படி இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட ஜெபங்களை, விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை வெளிப்படுத்துகிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். எபிரேய வார்த்தையிலே ஜெபம் என்பதற்கு 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று எரோட்டா என்று சொல்லுகிற வினைச்சொல். அந்த வினைச்சொல்லினுடைய பொருள் கேட்டல் என்று சொன்னால் கேட்கிறது, கேள்வி கேட்கிறது, விசாரிக்கிறது என்று பொருள். இன்னொரு பொருள் எய்டோ. எய்டோ என்று சொல்லுகிற வார்த்தையின் பொருள் ஏதாவது பொருளை கேட்டல் என்று பொருள், பொருளை கேட்டல் என்று பொருள். ஆனால் இங்கே யோவான் நற்செய்தியாளர் 23 வசனத்தில் பயன்படுத்துகிறார், நீங்கள் ஒன்றும் என்னிடத்தில் கேட்கிறது இல்லை என்று. அதற்கு பொருளை கேட்கிறதல்ல, நீங்கள் என்னிடத்திலே ஒன்றும் கேள்வி கேட்கிறதில்லை. டீச்சர் ஸ்கூலில் பாடம் எடுத்துட்டு பிள்ளைகிட்ட கையெல்லாம் புரிஞ்சா என்று சொன்ன கேட்பாங்க, ஆமாம் சொல்லுவாங்க. ஏதாவது கேள்விகள் இருக்கான்னு கேட்டால் ஒன்றும் கேள்வி இல்லை. கேள்வி இல்லை என்பது அவர்கள் புரிந்து கொண்டதுக்கு அடையாளம் அல்ல, கேள்வி கேட்கிறது தான் அவர்கள் புரிந்து கொண்டதுக்கு அடையாளம். பாருங்கள், ஆண்டவர் இயேசு சொல், நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்கிறதில்லை, நீங்கள் கேட்கிறது எல்லாமே மெட்டீரியலிஸ்ட், தேவையற்றவைகள். இதெல்லாவற்றையும் நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கிறவர்களாகத்தான் இருக்கிறோமே தவிர, உண்மையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாம் எதை நமக்கு தர விரும்புகிறாரோ அதை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கிறதில்லை. ஆகவே முதலாவது, நாம் ஆண்டவரிடத்தில் ஒன்றுமே கேட்கிறதில்லை. இரண்டாவது, பாருங்கள், வினோதமான வார்த்தை 24 வசனத்தின் முதல் பகுதி சொல்கிறார், இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தில் ஒன்றையும் கேட்டதில்லை. இதுவரைக்கும் கேட்டதே இல்லை. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கிற ஜெபங்கள் கடவுளிடத்தில் எதை முன்னிறுத்தி நாம் ஜெபிக்கிறவர்களாக, கேட்கிறவர்களாக இருக்கிறோம். இரண்டாவது, ஆண்டவர் நமக்கு தருகிற படிப்பினை 26வது வசனம். ஒரு வாசியங்கள் 26வது வசனம். 26. பாருங்க, இந்த மொழிபெயர்ப்பில் எப்படி பயன்படுத்தியிருக்கிறதுனா, கொஞ்சம் கழித்து நீங்கள் என்னிடத்தில் கேட்பீங்க, ஆனால் உங்களுக்காக பிதாவை நான் வேண்டுவேன் என்று உங்களுக்கு சொல்லவில்லை. ஒரு காலத்தை சொன்ன, உங்களுக்காக நான் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வேன் என்று சொன்ன ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உங்களுக்காக நான் பிதாவினிடத்தில் ஒன்றும் கேட்க போகிறதில்லை. பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஜெபிப்பீங்க, ஆனால் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பிதாவினிடத்தில் நீங்கள் கேட்பீர்கள், ஆனால் நான் உங்களுக்காக பிதாவினிடத்தில் கேட்பேன் என்று சொல்லவில்லை. இரண்டாவது, ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, நாம் இன்றைக்கும் இந்த உலகத்தின் தேவைகளுக்காக மாத்திரமே
நம்முடைய ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆண்டவரிடத்தில் கேட்கிறது எல்லாமே தான். எனக்கு வருவாய், பணம், செழிப்பு, வசதி வாய்ப்பு, இவைகளைத்தான் முன்னெடுத்து நாம் ஜெபிக்கிறோம். மத்தேயு 6 அதிகாரம் 33 வசனத்தில் அழகாக சொல்லுவார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எது நீங்கள் எதிர்பார்க்கிற பணம், பதவி, புகழ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இவைகளெல்லாம் ரெண்டாவது. ஆனால் நாம் எதை பின்னால் வைக்க வேண்டுமோ அதை நாம் முன்னாலே வைத்து கொண்டிருக்கிறோம். அதான் கடவுள் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக பரிந்து பேச மாட்டேன், உங்களுக்காக ரெக்கமெண்டேஷனுக்கு நான் வரவே மாட்டேன். காரணம் நீங்கள் கேட்கிறதே தப்பு. எதை கேட்க வேண்டும் என்று அறியாதவர்களாக இருக்கிறீர்கள். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, நாம் உண்மையாக ஆண்டவரிடத்தில் என்ன கேட்க வேண்டும். லூக்கா 11 அதிகாரம், அதே போல ஆண்டு வயசுக்கு மலை பிரசங்கத்தில் சொல்லுகிற பொழுது லூக்கா 11:13 நான் வாசிக்கிறோம், பொல்லாத மனுஷராகிய நீங்களே உங்கள் பிள்ளைகள் கேட்கிற பொழுது நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது பரமபிதா உங்களுக்கு எவ்வளவு நல்ல ஈவுகளை தராமல் இருப்பான். முதலாவது ஆண்டு நம்மிடத்தில் கேட்கிற நாம் கடவுளிடத்திலே நல்ல ஈவுகளுக்காக ஜெபிக்க அழைக்கப்படுவோம். நல்ல ஈவு. நீங்களே உங்கள் பிள்ளைகள் கேட்கறதுல பெஸ்ட்டை கொடுப்பீங்க. கடவுள் உங்களுக்கு கேட்கறதுல பெஸ்ட்டு தருவார். ஆனால் நீங்கள் பெஸ்ட்டு கேட்கறது இல்லையே. என்ன கேட்க சொல்லி தருகிறார் ஆண்டவர் சொல்லுகிற பொழுது? பரிசுத்த ஆவியான நல்ல ஈவு. அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக லூக்கா 22 அதிகாரம் 32 வசனம், சீமோனை பார்த்து ஆண்டு சொல்லுவார், சீமோனை சீமோனை, பிசாசானவன் உன்னை கோதுமை எப்படி சுளவில் பிழைக்கிறனோ அப்படி பிழைக்கும்படி என்னிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஆனால் நானோ எதுக்காக ஜெபித்தேன்? உங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்படியாய். இன்னைக்கு நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்காக. அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவார் பாருங்க, வசனம் 32, 32, நீங்கள் சிதறடிக்கப்படுவீர்கள், சிதறுண்டு போவீர்கள், என்னை விட்டு விட்டு போய்விடுவீர்கள். ஆனால் தனித்து போகிறது நான் அல்ல, நீங்கள். நான் தனித்துறேன். அழகாக ஆண்டவர் சொல்லுங்க 30, 31, 32, நீங்கள் என்ன நம்புகிறீர்கள் என்று சொல்லுகிறீங்க, எங்களை விசுவாசிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க, நாங்கள் ஜெபிக்கிறோம்னு சொல்லுறீங்க, பக்திக்குரிய வாழ்க்கையெல்லாம் சொல்லிங்க. ஆனால் இந்த டைம், காலம் வரும், அப்பொழுது எல்லாரும் ஓடிடுவீங்க, விட்டுருவீங்க. அதுமாதிரிகளே, ஆண்டவர் நமக்கு தருகிறது நம்முடைய வாழ்க்கையிலே துயரங்கள், கஷ்டங்கள், துன்புறுத்தல்கள் வருகிறோம். அப்பொழுது நாம் நம்பிக்கையில் எப்படி உறுதியாக இருக்கிறோம்? அதுக்காக கடவுளிடத்தில் கேளுங்கள். நம்பிக்கையிலே உறுதியாக இருப்பதற்கு கேளுங்கள். இன்றைக்கி நாம் வாசித்தோமே முதலாவது வேத பகுதி அப்போஸ்தலர் புத்தகம் 16 அதிகாரம். ஜெபம்னா அதுதான் ஜெபம். பவுல் ஜெபிக்கிறான். அவனிடத்தில் ஜெபத்தில் மக்கத்தூனியாவிலிருந்து ஒருத்தர் வேண்டிக் கொள்ளுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்கள். பவுல் ஜெபிக்கிறதல்ல. பாருங்க எவ்வளோ அழகாக அந்த பகுதியை வர்ணிக்கிறார். பவுல் அவன் பார்க்குறான், அவனிடத்தில் யார் கேட்கிறான்? மக்கத்தோனியாலிருந்து ஒருத்தன் கேட்குறான், எங்களுக்கு உதவி செய்யுங்கள். நம்முடைய ஜெபங்களும் அதான். நம்முடைய ஜெபங்களிலே யார் யாருக்காக நாம் உதவி செய்வது, யார் யாருக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நற்செய்தி பரவுதலுக்காக, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக தேவன் நம்மை வேண்டிக் கொள்ளும்படி அழைக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், அறுவடை விளைநிலம் விளைந்திருக்கிறது, ஆனால் அறுக்கிறதுக்கு ஆள் இல்லை, எஜமானத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகள் விதைக்கப்பட்டு இருக்கிறது. அதை அறுவடை செய்ய ஆட்கள் இல்லை. அதற்காக எஜமான இடத்துல வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் நம்முடைய ஜெபம் இறை உறவை, இறை அரசை, இறை வாழ்வை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும். உலக பிரகாரமானவைகள் அல்ல, மேலானவைகளை தேடுங்கள்.
அழிந்து போகிறவைகளை அல்ல, அழியாத நித்தியத்தை வேண்டிக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஜெபம் அர்த்தமுள்ளது. கடவுள் நமக்கு கேட்காமலே நம்முடைய தேவைகளை தருகிற தேவன். ஆனால் நாம் கேட்கிறதில்லை நம்முடைய ஆன்மீக வாழ்வின் தேவைகளை. அதை ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு நிறைவாய் பெற்று சந்தோஷத்தை பெருக்கிக் கொள்ள தூய ஆவியானவர் இந்த வசங்கள் வழியாக நமக்கு துணை செய்வராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம் நினைவுகளை சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமீன். 399வது பாடல். ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்படி தேவரீர் பிதாவின் வலது பாசத்திலிருந்து பரிந்து பேசுகிற ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். இரக்கமுள்ள கடவுளே, எங்கள் ஜெபங்கள், எங்கள் விண்ணப்பங்கள் அர்த்தமற்றதாக பிரயோஜனமற்றதாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் தந்த வாக்குறுதிகளை நாங்கள் தவறுதலாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்கிறோம். எதை நாங்கள் கேட்க வேண்டும் என்று அறியாதவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் எங்களை ஜெபிக்க கற்றுத்தாரும். நம்முடைய ஆவியின் பலத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரை உம்மில் இருக்கிற விசுவாசத்தில் எங்களை உறுதிப்படுத்தும். உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட நீர் கிருபை தாரும். எங்கள் திருச்சபை குடும்பங்களை ஆசீர்வதியும். இந்த அதிகாலை தொழுகைகளை நேரடியாய் முகநூல் வழியாக இணைந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் நோக்கி பாரும். அவர் தம் குடும்பங்கள் வாழ்வுகளை ஆசீர்வதியும். வெளிநாடுகளிலே, தூர தேசங்களிலே, சொந்த ஊரை விட்டு பிற பகுதிகளிலே, மாநிலங்களிலே தங்கள் பணி வாழ்வை தொடர்கிற நம்முடைய பிள்ளைகள் அவள் இருக்கிற இடங்களிலே கர்த்தருடைய கிருபை பாதுகாப்பு தந்து நன்மையினால் நிறைத்து ஆசீர்வதியும். எங்கள் குடும்பங்களிலே பலகீனங்களோடு வியாதிகளோடு சிகிச்சை பெற்று வருகிற மக்களை கர்த்தர் சந்தியும். நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவர் தாரும். வயோதிக முதுமை நிமித்தமாய் பலகீனங்களோடு இருக்கிற மக்கள் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு தேவையான பணிவிடைகளை தாரும். ஆண்டவரே, எங்கள்
பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கு வேண்டிய பணிகளை மனமொந்து செய்கிற பிள்ளைகளாய் காணப்பட தேவன் கிருபை தாரும். பெற்றோர்களும் தங்கள் வயோதிக காலங்களிலே பிள்ளைகளுடைய அன்பையும் பணிவிடைகளையும் பெற்றுக்கொள்கிற பாக்கியங்களை தந்து ஆசீர்வதியும். குடும்பத்தின் வாலிப பிள்ளைகளை விசேஷமாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கர்த்தருக்கு உகந்த சாட்சிகளாய் வளர கிருபை செய்யும். சிறு பிள்ளைகள் ஆண்டவரே அவருடைய கல்வி எதிர்கால வாழ்வுகளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். எங்கள் தேசத்திலும் நல்ல பருவ காலங்களை தந்து மழை செழிப்பை தந்து வளம் பெற்று வாழ்வதற்கு நீர் கிருபை தாரும். எங்கள் திருச்சபையின் திருப்படை ஊழியங்களை ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து தாரும். எங்கள் திருச்சபையினுடைய ஆண்டவரே திருப்படைக்கென்று அழைக்கப்பட்டு நியமிக்கப்பட்ட போதகரை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர் தம் திருப்படைகளை மிக உற்சாகத்தோடு செய்வதற்கு தேவன் அவர்களை பலப்படுத்த வேண்டுமாக ஜெபிக்கின்றோம். அன்பு நிறைந்த கடவுளே, எங்கள் இந்திய சுசலுதன் திருச்சபைக்காக தந்திருக்கிற ஸ்தாபன நிறுவனங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவரே மாநிலத்திலே நீ தந்த புதிய அரசுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுளே, நல்ல ஆட்சியை தந்து மக்கள் ஆண்டவர் சுபிட்சமாய் வாழ்வதற்கு, அமைதியாய் வாழ்வதற்கு கர்த்தர் அதிகாரிகளை, ஆண்டவரே அரசு பொறுப்பாளர்களை கர்த்தர் நீர் ஞானமாய் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கின்றோம். இன்று பிறந்த தினங்கள் மற்றும் திருமண தினங்கள் இந்த நாளை தங்கள் வாழ்வு விசேஷ நாளாய் கருதுகிற நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். கர்த்தர் தருகிற புதிய வருடம் அவருடைய வாழ்விலே, குடும்பங்களிலே, உறவுகளிலே ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யும். எங்கள் உழைப்பு, தொழில்கள், நாட்கள் மேற்கொள்கிற பயணங்கள் அனைத்திலும் ஆண்டுடைய கிருபை தங்கி இருக்கட்டும். தினக்கூலிகளாய் உழைக்கிற மக்கள் ஆண்டவரை பல்வேறு தொழில் செய்கிற யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அவருடைய உழைப்பின் பலன்களை கர்த்தர் நன்மையாக்கித்தாரும். உழைப்பதற்கு வேண்டிய ஆரோக்கியத்தை, சுகத்தையும் ஆண்டவர் தந்து ஆண்டவர் ஆசீர்வதி நாள் முழுவதும் எங்களை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். குறைகளை மன்னித்துக் கொள்ளும். இயேசு ரட்சகரின் திருப்பாத பிடிந்து தாழ்மை கேட்கிறோம். எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அந்த நீங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு புலப்படாமத்தையும் எடுத்துக்கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூயாவியானுடைய அந்யோன்யைக்கும் வழிநடத்தின சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இன்னுமென்றும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபங்களை மறப்பாதே, ஆமேன். கர்த்தாவின் சமாதானங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.